ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்துட்டு கோடாக் செக்யூரிட்டியில் தான் வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பேங்கிங் செக்டார். ஸோ எனக்கு வந்துட்டு சேஃப்டி தான் முக்கியம். அதாவது என்னோட கேபிட்டல் வந்துட்டு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா நான் நியரஸ்டாக இருக்கிற பிரான்ச்சில் போய் கேட்க முடியும். பட் இப்போ இருக்கிற ஆன்லைன் ப்ரோக்கர்ஸ்டெல்லாம் நாம் ஒன்லி சாட்டிங் மூலமாக தான் வந்துட்டு கேட்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு பேங்கிங் செக்டார். ஸோ அதனால் என்னோட பைசா சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்துட்டு கோடாக் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா 25% ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம், 50% டார்கெட் வந்துட்டு பிளேஸ் பண்ணுவோம். இதை எப்படி வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டரில் வந்துட்டு பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க ஓவர் நைட் அண்ட் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுல இந்த ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்துட்டு லாட் சைஸ் வந்துட்டு வந்துடும். இதுல உங்களோட என்ட்ரி ப்ரைஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணணும். இந்த பையிங் ப்ரைஸ் இருக்குல்ல, நாம எப்பயுமே லிமிட் ஆர்டரில் தான் ஒரு ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பையிங் ப்ரைஸ் வந்துட்டு லிமிட்டில் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25%, அதாவது 25 பாயிண்ட்ஸ். இதில் இங்கே ஸ்டாப் லாஸ் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு 25 வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்னோட டார்கெட். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டார்கெட் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டார்கெட் ஸ்ப்ரெட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு 50 கொடுத்துடணும். 50 கொடுத்து நீங்கள் வந்துட்டு பை ஆர்டரை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இமீடியட்டாக வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ் வரும்பொழுது பை ஆகிடும். பை ஆனதுக்கு அப்புறம் 75 ருபீஸ் ஸ்டாப் லாஸும் பிளேஸ் ஆகிடும், 150 ருபீஸ் டார்கெட்டுமே வந்துட்டு பிளேஸ் ஆகிடும். எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ ஸோ அந்த ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணிடும். ஓகே, இது இப்போ ரவுண்ட் ப்ரைஸாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு 388 ரூபாய் அப்படின்னு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு 388 அப்படிங்கிறத வந்துட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 291. ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டரில் வந்துட்டு பிளேஸ் பண்ண போகிறது ஒன்லி பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு 97 வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டுங்கிறது 194, அதாவது எப்பயுமே நம்மளோட ஸ்டாப் லாஸோட டார்கெட் வந்துட்டு 2 மடங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே 197 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் வந்துட்டு சிம்பிளாக ஒரு எக்ஸல் சீட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ரவுண்ட் ப்ரைஸில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு கிரியேட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நாம் ஒரு ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இந்த சார்ட்டை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், என்னோட ஆர்டர் வந்துட்டு 388 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எவ்வளோ வருது, 291 இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்னைக்கு டேலோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 355 ரூபா. நம்ம ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் இருக்கிறது இங்கே கீழே இருக்கு. ஓகே, கீழே இருக்கும் பொழுது இங்கே ஒவ்வொரு ப்ரைஸையுமே டிக் ப்ரைஸை அவங்க வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று டைம் டேக்கை வந்துட்டு ரொம்ப ஆகணும், அல்லது கேபிட்டல் வந்துட்டு ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணணும். இங்கே ஒவ்வொரு ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற பொழுதும் டிக்ரீஸ் ஆகும் பொழுதும் இங்கே பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நடக்கும். நாம் வச்சிருக்க இந்த ஸ்மால் கேபிட்டலை யாராவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு அதை தூக்கி போட்டுருங்க. மார்க்கெட்டில் யாரோட ஸ்டாப் லாஸும் யாரும் வந்துட்டு எடுக்கணும்னுலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க.
அது எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா கூட வந்துட்டு இருக்கலாம். எல்லாரோட மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்கும். ஆனா இதுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட்ல என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இது வந்துட்டு உண்மை கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நான் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, நேத்திக்கு நான் இந்த கேண்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கான வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது 23,638 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு இதை 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அகைன் அங்கே இருந்து மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் டவுன் ஆகிருக்கு பாருங்க. இதை தான் நான் சொல்கிறது. இந்த கேண்டலை, அதாவது 30 மினிட்ஸ் கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டியான ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம எடுக்கலாம். இதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், அந்த இடத்துல நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் வரும்பொழுது நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ப்ராஃபிட்டுமே வந்துட்டு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நாம் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணி வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டியில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு சாலிடான ரெட் கேண்டில். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை செல்லிங்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் பையிங் கேண்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். ஸோ நம்ம இதை க்ரீன் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேண்டல் தான். எதனால் வந்துட்டு நான் இந்த கேண்டல் மட்டும் மார்க் பண்ணுறேன், மற்ற கேண்டல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணல அப்படின்னா, அதாவது எனக்கு ஒரு பையிங் கேண்டல் அப்படின்னா இந்த பாட்டமில் வந்துட்டு விக்கு கூட இருக்கணும், டாப்பில் வந்துட்டு விக்கு கம்மியாக இருக்கணும். மற்ற கேண்டல்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு க்ரீன் கேண்டலாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பாடி கேண்டலாக இருந்தாலும் அதை வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா எல்லா கேண்டல்ஸுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துலையுமே அதாவது வந்துட்டு நம்ம இப்போ பார்க்குற எல்லா கேண்டல்ஸுமே 30 மினிட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த நாள் அதாவது 26ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரெட் கலர் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். 6 கேண்டலுமே இது போல் சாலிடான பையிங் கேண்டலாக தான், செல்லிங் கேண்டலாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த 6 கேண்டலில் நான் இந்த ஒரு கேண்டல் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதனால் அப்படின்னா நம்ம இப்போ 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கானது. இதில் நம்ம இன்னும் ஒரு சில கிரிட்டீரியா வச்சு அதையும் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அதில் வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஒரே ட்ரேட் செட்டப்ஸ் தான் வந்துட்டு வச்சுருக்கோம். பட் வந்துட்டு அதில் எப்படி வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, லாஸை கம்மி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போது நான் நிஃப்டியில் சொன்னது மாதிரியே நீங்கள் சென்செக்ஸ்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இந்த கேண்டல், தென் வந்துட்டு இந்த கேண்டல். ஓகே, இப்போது மண்டே மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடே, அடுத்தது செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. நாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா சென்செக்ஸில் தான் காமா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நாம் எப்பயுமே எக்ஸ்பைரி டே அண்டு எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். அதாவது நியரஸ்ட் எக்ஸ்பைரி இருக்க இண்டிசஸில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லா இருந்தால் தான் நாம் ஒரு ஆப்ஷன் பையர் ஒரு குயிக்காக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ வந்துட்டு ட்ரிகர் ஆகும். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ ட்ரிகர் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு எமோஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். நாம் இப்போ ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு 1 hour 2 hour வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடில் மேலே கான்ஃபிடென்ட் போய் ராங் டைரக்ஷனில், அதாவது மல்டிபிள் ஆர்டர்ஸை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிறது தான் மிச்சமாக இருக்கும். ஓகே, இப்போ மண்டே நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள்,
கேப் அப் அல்லது கேப் டவுன், அதாவது டியூஸ்டே ஆகுது அப்படின்னா இங்கே எனக்கு பாட்டமில் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரைஸை வந்துட்டு மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு அப்சைடு, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் சொல்கிறேன், இந்த பாயிண்ட், அதாவது 23,451. ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவசியம் கிடையாது. அதுலேயும் நம்ம ஒரு சில கிரிட்டீரியா வச்சு தான் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எந்த ஆர்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதில் நம்ம 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம். அதே போல் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம கேபிட்டல் 20% தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு 100 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.